நம்ம ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்திலேயே நெருப்பு உருவாகக்கூடிய ஒரே இடம்னா அது நம்ம பூமி மட்டும்தான். ஏன் பூமியை தாண்டி நிறைய எக்ஸோ பிளானட்ஸ் கூட கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கேயுமே நெருப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சூரியன் எரியுது, மற்ற எக்ஸோ பிளானட்ஸில் எரிமலைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் நெருப்பு தானே, அங்கே மட்டும் எப்படி எரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே நெருப்பு கிடையாது. என்னன்னா முதல்ல எரிமலைகள் எடுத்துக்கிட்டோம்னா எரிமலைகள் பார்க்க தான் நெருப்பு மாதிரி இருக்கே தவிர அது நிஜமாலே நெருப்பு கிடையாது. என்னன்னா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய உலோகங்களும் பாறைகளும் பூமிக்கு கீழே ரொம்ப அதிகமான அழுத்தமும் ரொம்ப அதிகமான வெப்பமும் இருக்கும். அதனால அது ஒரு உருகிய நிலையில் இருக்கும். இப்போ கீழே இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸ், அந்த கண்ட தட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அது நகரும் போது இந்த உருகிய நிலையில் இருக்கக்கூடிய பாறைகளும் உலோகங்களும் கீழே இருந்து மேலே வரும். இதை தான் லாவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எரிமலைங்கிறது நமக்கு நெருப்பு கிடையாது, அது இந்த உலோகங்களும் பாறைகளும் உருகிய நிலையில் இருக்கிறது தான் வெளியே வருது. அடுத்த விஷயத்துக்கு போனோம்னா சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா சூரியனோட மையப்பகுதியில் ஹைட்ரஜன் அணுக்கள் ரொம்பவே அதிகமான அளவில் இருக்கும். அது சூரியனோட உட்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான வெப்பத்தாலையும் அந்த அதிகப்படியான அழுத்தத்தாலையும் ஒன்னோட ஒன்று சேரும். அப்படி சேர்றது தான் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியூஷன் நடக்கும்போது ரொம்ப அதிகமான ஆற்றல் வெளிப்படும். அந்த ஆற்றல் தான் வெப்பமாகவும் வெளிச்சமாகவும் வெளியே வந்து சேருது. அப்போ சூரியனில் நடக்கிறதும் நெருப்பு கிடையாது, அது எரியல, அங்கே வேற ஒரு விஷயம் நடக்குது. நெருப்பு அப்படின்னு ஒன்று உருவாகணும்னா அதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. ஒன்று ஆக்சிஜன், இன்னொன்று வெப்பம், இன்னொன்று எரிபொருள். அந்த ஆக்சிஜன்கிறது வளிமண்டலத்தில் 16% அப்படிங்கிற அளவை எட்டுச்சுனா தான் அங்கே நெருப்பு உருவாக முடியும். நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் 21% இருக்கு, அதாவது 16 தாண்டி நம்ம 21% அப்படிங்கிற அளவில் இருக்கோம். அப்படிங்கிறதுனால தான் நம்ம பூமியில் மட்டுமே இந்த நெருப்பு உருவாகுது. இப்போ இந்த 16% விட அது கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நெருப்பு உருவாக முடியாது. அதே மாதிரி இப்போ 21% ஒன்று இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் அதிகரிச்சினால கூட நெருப்பு உருவாகிறது ரொம்பவே அதிகமாயிரும். அதாவது இப்போ ஒரு இடத்துல நெருப்பு உருவாகுது அப்படின்னா அதை விட இந்த 23% ஆகும்போது அங்கே பல மடங்காக நெருப்பாக மாறிடும். இப்போ இதே அளவுக்கான ஆக்சிஜன் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஏதாவது கோள்கள்லையோ இல்லைனா கோள்களுடைய துணை கோள்கள்லையோ இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதே அளவுக்கு அங்கே இல்லவே இல்லை. அதனால தான் நம்ம சூரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வேற எங்கேயுமே நெருப்பு உருவாக முடியாது. அதே மாதிரி எக்ஸோ பிளானட்ஸ் நம்ம வெளியே கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுலேயுமே இதே அளவுக்கான அந்த ஆக்சிஜனை நம்ம இதுவரை கண்டுபிடிக்கவே இல்லை. நிறைய இடத்துல ஆக்சிஜன் இருக்கு, இது பூமியில் இருக்க மாதிரியான அதே சூழல் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டுபிடிச்சாலுமே கூட அங்கே இதே அளவுக்கான வளிமண்டலமும் இதே அளவுக்கான ஆக்சிஜனும் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்காதனால தான் அங்கே நெருப்பு உருவாகும் அப்படிங்கிறத எந்த ஆய்வாளர்களும் உறுதியிட்டு சொல்லலை. இப்போ வரைக்குமே நிறைய எக்ஸோ பிளானட்ஸ் ஒன்று நிறைய கண்டுபிடிச்சு தான் இருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம், நாளைக்கு ஏதாவது எக்ஸோ பிளானட்ல இதே மாதிரி அதிக அளவிலான ஆக்சிஜன் இருந்து அங்கே நெருப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். அதெல்லாமே நமக்கு போக போக தான் தெரியும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auravil ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.